नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोपाल हरे गोविंद हरे जय जय गोपाल हरे गोविंद हरे जय जय गोपाल गोविंद हरे जय जय गोपाल हरे गोविंद हरे जय जय गोपाल हरे जय जय गोपाल हरे जय जय गोपाल हरे அடுத்து தைவதம் என்கிற மன்வந்தரத்துல பகவான் விகுண்டன் என்கிற பேரில் அவதாரம் பண்ணி வைகுண்டம் என்ற லோகத்தை சிருஷ்டி பண்ணினார் என்று சொல்றான். இப்போ வைகுண்டம்ங்கிறது ஒரு லோகம். நான் எல்லாருக்கும் வந்துட்டு போகிறதுக்கு சில பேர் அவாவா வருவாளுக்கு விசிட்டர்ஸ் ரூம்னு ஒன்று வச்சுக்கலாம். நம்மளாம் ரூம் வச்சுக்கலாம், அவர் உலகமே வச்சுருக்கா. அது மாதிரி பகவான் ஒரு லோகத்தை பண்ணினா நான் அது மாமி சொன்னாலும் ரமானு வீரான் அவாவா இப்போ எல்லாரும் ஒன்றா தான் இருப்பாள். கல்யாணம் ஆனவுடனே இன்னும் தனியாக ஒரு வீடு பார்த்தா தேவையேப்பா அந்த காலத்தில். அப்புறம் தனியாக வீடு பார்த்துட்டு போயிடுவாள். இப்போ முதல்ல தனியாக வீடு இருந்தால் தான் வரையணுங்கிறான், அது வேறு விஷயம். அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிட்டு 4-5 ஓர்படிகள் ஒன்றா இருந்துன்னு இருந்தால் அப்போ சகோதரர் ஒற்றுமையாக இருந்தால் கூட கல்யாணம் ஆனவுடனே இந்த ஓர்படிகளுக்குள்ளே ஒன்றும் செய்கிறாரு சில சமயம். அப்போ சட்டை கிட்ட வரும், தனியாக போகணும்பா. அதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா கூட குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த குழந்தை அந்த குழந்தை அடிச்சு, இந்த பெரியப்பா குழந்தை சித்தப்பா குழந்தை அடிச்சுன்னா அதை ஒரு காரணமாக வச்சு தனியாக வேணும் அப்படின்னு கிளம்பிடுவா. அது மாதிரி இங்கே மகாலட்சுமியே சொன்னாலும் எனக்கு தனியாக ஒரு வீடு வேணும்னு சொல்ல, ஒரு ஊர் வேணும்னா ஒரு உலகமே வேணும்னு அப்படி கேட்டதுக்காக என்னதான் அந்த காலத்தில் வீடு எவ்வளோ பெருசாக இருந்தால் கூட பெட்ரூம் சின்னதாக இருக்கும், கட்டில் சின்னதாக இருக்கும். அதனால என்ன சண்டை போட்டால் கூட ராத்திரி கூட சேர்ந்துடுவா. இப்போ கட்டில் பெருசாக வீடு என்ன ஆச்சுன்னா அவள் ரொம்ப பிரிஞ்சு போகிற மாதிரி ஆகிடுச்சு. இல்லை ஒரு லோகத்தையே பெருசாக சிருஷ்டி பண்ணினாலாம். ரமையா பிராட்சியமானேன தேவியா தத்பிரிய காமியா வைகுண்ட லோகத்தை சிருஷ்டி பண்ணினார் என்று சொல்றார். அதன் பிறகு சாட்சுஷர் மன்மந்திரத்தில் பகவான் பிரமமானோ அம்பசித்தா கூர்ம ரூபேன மந்திரா ஒரு கூர்ம ரூபத்தை எடுத்து பகவான் ஆம ரூபத்தில் மந்திரமலையை தாங்கினான் என்று சொல்ல இங்கே பரீட்சைக்கு கேட்குறான். எதார்த்தமா எதாச்சாத்திரியும் ததார அம்பு ஜடாத்மா ஏதோ கர்மா பண்ணினவா தான் அவள் கர்மாவனால யானையாக ஆமையாகவும் மீனாகவும் பிறப்பா. பகவானுக்கு என்ன கர்மா இருக்கு, அவர் ஏன் ஆமை மாதிரி வந்தான்? அந்த கதையை கேளுப்பான்னு அதை ஆரம்பிக்கிறார். यदा युद्धे सुरेर्देवा वाच्यमाना सितायुधेनि गतासवो निपतिताः मोक्तिष्ठेरन् स्म भूयसा. ஒரு சமயம் தேவாசுர யுத்தம், அடிக்கடி தேவாசுரா சண்டை போடுறான்னு வேதத்தை வருது. அவர் ரொம்ப பிரசித்தி, சில பேருடைய சண்டை ரொம்ப உலக பிரசித்தி. இந்த மாதிரி தேவாசுரா சஞ்சத்தா ஆசன்னு தேவாசுரா சண்டை போட்டுட்டே இருக்கான்னு வேதத்திலேயே வருது. அதில் தேவர்கள்லாம் அசுராலாம் நன்னா அடிக்க சண்டை போடுறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் உண்டவா அசுராலாம். சில பேர் வந்து பயந்துட்டு போகிறவா இருக்கா, யாவெல்லாம் தேவா மாதிரி நம்மளை மாதிரி இருக்கிறவா. சில பேர் சண்டை போடுறது ரொம்ப உற்சாகமாக இருப்பா. அது மாதிரி சண்டை போட்டு பல தேவர்கள் செத்தே போயிட்டார்களாம். இந்த அசுராலாம் சாக மாட்டேங்கிறா. ஏண்டா அசுராலும் சாகரா, செத்து போனவெல்லாம் அப்படியே பிழைக்க வச்சுடுறார் சுக்ராச்சாரியன்னு அவருடைய குரு, அசுராவுடைய குரு சஞ்சீவினின்னு ஒரு மூலிகை வச்சு எல்லாருக்கும் பிழைக்க வச்சுடுறார். தேவர்கள் பார்த்தா நமக்கு தான் ஒரு மூலிகை ஒன்றும் இல்லை, நமக்கு ஒன்றும் இல்லை, நம்மெல்லாம் போயிட்டோமே, நம்ம கணக்கு ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கோமே, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறா. போராட்டத்துக்கு ஒரு சாபம் கூட வந்து சேர்ந்து ஏதாவது உபாசாபாத் சேந்திரா லோகாஸ்திரியோன் இருப்ப நிஸ்தீகாச்சாபம் தத்ரேனே சுரிஜ்யாதிய பிரியா. ஏற்கனவே அவளுக்கு தெம்பும் இல்லை, போராட்டத்துக்கு சாப்பாடும் இல்லைன்னு. ஏண்டான்னா துர்வாசருடைய சாபம். மகான்கள்கிட்ட மரியாதையாக நடக்கணும். துர்வாசர் மகாலட்சுமி பிரசாதமான ஒரு மாலையை கொடுக்கும்போது இந்திரன் அதை வாங்கி யானை தலையை வச்சான். யானை காலில் போட்டு மிதிச்சிடுச்சு. துர்வாசர் சாபம் கொடுத்தா உனக்கு லட்சுமி கடாட்சம் இல்லாமல் ஆகட்டும், அதனால அவளுக்கு சக்தி போயிடுச்சு. ஏன்னா எல்லாத்துக்கும் லட்சுமி கடாட்சம் உடம்புல தைரிய லட்சுமி, சௌரிய லட்சுமி, வீரிய லட்சுமி, சந்தான லட்சுமி, தனலட்சுமி, தானிய எல்லாத்துக்கும் லட்சுமி தானே.
ஒரு சன்னியாசிக்கு ஒன்றும் வேண்டாம்னா அவருக்கும் லட்சுமி வேணும். சன்னியாசிக்கு என்ன லட்சுமினா மோட்ச லட்சுமி, எல்லாருக்கும் லட்சுமி வேணும். ஆனால் தேவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரம்மா கிட்ட போய் சொல்ல உடனே பிரம்மா தேவர்களையும் அழைச்சிட்டு பார்க்கடல போய் பகவான சரணாகதி வந்தார். ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம 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 ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம. தேவர்கள் பிரார்த்தனை பண்ணினான்னு நான் ஒரு பாட்டை பாடிக்கிறேன். ஏட்டான்னா அது பெரிய ஸ்தோத்திரம் இருக்குது. பிரம்மா பண்ணுற ஸ்தோத்திரம், முன்னாடி ஒரு ஸ்தோத்திரம், அப்புறம் வந்தவர்கள் ஒரு ஸ்தோத்திரம், அதெல்லாம் சொன்னேன்னா சப்தாகத்தில் முடியாது. ஒரு மாதம் பண்ணாலும் ஓரளவு சொல்லலாம். அவிக்ரியம் சத்தியம் அனந்த மாத்தியம்னு முதல்ல ஒரு ஸ்தோத்திரம், அப்புறம் வந்த பிறகு அஜாத ஜென்மத்தி சமயமாயம் பெரிய ஸ்தோத்திரம் இருக்குது. பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணோடனே பகவான் ஒரு சகசிரார்க்கோதயத்திகின்னு ஒரு 1000 சூரியன் மாதிரி பிரத்யட்சமானாராம். உடனே இவாளுக்கு ஒன்றுமே தெரியல. வெளிச்சம் கொஞ்சமாக தான் பார்க்க முடியும். ஒரே தெரியா அடிச்சா இவாளுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நீங்கள் பவரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோன்னா உடனே பெருமாள் கொஞ்சம் பவரை கம்மி பண்ணிட்டார். அப்போ தான் பெருமாளை பார்த்து திருப்பி ஸ்தோத்திரம் பண்ணேன். நீ பெருமாள் சொன்னார் அந்த பிரம்மன் அப்போ சம்போ. பிரம்மாவே பரமேஸ்வரனே எல்லாரையும் பார்த்து கூப்பிட்டு என்னாச்சு, நீங்கள் என்ன அசுராலாம் அடிக்கிறா தெம்பு இல்லைன்னு தானே நீங்கள்லாம் வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன். நீங்கள் எல்லாருமா சேர்ந்து மந்திர மலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையில் மூலிகை ஜாஸ்தி இருக்குது. அந்த மந்திர மலையை தூக்கி பார்க்கடலில் போட்டு உங்களுக்காக எங்கள் ஆட்டை நான் ஒரு வாரம் ஒழிச்சு தரேன்னு நான் பாம்பு படுக்கையை சுருட்டி ஓரமாக வச்சுடுறேன். இந்த மந்திர மலையில் அந்த மந்திர மலையை இந்த பார்க்கடலில் போட்டு அப்புறம் வேறு நிறைய மூலிகைலாம் இருக்குது. அந்த மூலிகை செடியெல்லாம் அதில் கொண்டு போட்டு வீருத்திரநலதௌஷதீஹி அப்புறம் சாதாரண கயிறை வச்சு கடைய முடியாது. வாசுகிங்கிற பாம்பை கூப்பிட்டு அதில் சுற்றி கடையணும். கடைஞ்சா அமிர்தம்னு ஒன்று வரும். அதை சாப்பிட்டா தெம்பு வரும்னா உடனே ஒரு தேவன் கேட்டான் எவ்வளவு தெம்பு வரும்னு. பகவான் சொன்னார் அசுரால அடிக்க தெம்பு வருமா தெரியாது, அவள் கொடுக்குற அடியை வாங்குறதுக்கு தெம்பு கிடைக்கும் அப்படின்னா. சரி ஏதாவது கிடைச்சா தேவை. இப்போ நாங்களே இப்போ தெம்பு இல்லைன்னு தான் உங்கள்கிட்ட வரோம். எங்களை தூக்கி மலையை தூக்கி கொண்டு வா, பாம்பை தூக்கின்னு வான்னா எங்களால் என்ன பண்ணுறதுன்னா, உங்களுக்கு தெம்பு இல்லைன்னா தெம்பு இருக்கிறவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கணும் அதுதானே. அதனால் நீங்கள்லாம் அசுராவோட சம்பீதம் கிருத சௌகுதா அசுராவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கோ. அவளை கூட்டுட்டு வாங்கும். அவளும் பங்கு கேட்பாளேன்னா அது காரியம் ஆகிற வரலையும் காலை பிடிப்போம், காரியம் ஆகாமல் கழுத்தை பிடிச்சிடலாம் பகவானே சொல்லி அந்த அசுராவோட எப்படி பேசலாம் சொல்லி கொடுக்குறான். அது மாதிரி தேவர்கள்லாம் அசுராவோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு அந்த மந்திரமலையை தூக்கின்னு வரார்கள். தூக்கும்பொழுதே நாங்கள் தூக்குறதுனால தான் மழை வருது அசுராவும் நினைக்கிறார்கள், தேவர்களும் நினைக்கிறார்கள். தேவர்கள் நினைக்கிறாங்க நாங்கள் நிறைய பேர் இருக்கோம், 33 கோடி தேவர்கள், நாங்கள் தூக்குறதுனால தான் மழை வருது. அசுராலாம் நினைக்கிறார் இவன் 33 கோடி பேர் ஜாஸ்தி இருக்காளே தவிர ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் தயிர் சாதம் நாட்டங்க ஊருகா. இவருக்கு என்ன தெம்பு இருக்க போகுது. நாங்கள் தான் கண்டதையும் கட்டி தின்னு உடம்புறாண்டா வளர்த்து வச்சிருக்கோம். நாங்கள் 10 பேர் தூக்குறதுனால தான் மழை வருதுன்னு அசுரால் நினைக்கிறான். இந்த மழை பார்த்தது நீங்கள் 2 பேர் தூக்குறதுனால நான் வரலை, பெருமாள் சொன்னாரேன்னு நான் வந்துருக்கேன். ஏன்னா பெருமாள் கடையும் பொழுது அவர் கைப்படுவேன்னு ஆசைப்படுன்னு நான் வந்திருக்கேன். உங்கள் பெருமையை பேசிட்டு இருக்கலாம், என்ன பண்ணுறேன் பாதி வழியில் மழை உட்காந்தா பாதி நடுவில் மாட்டின தேவர்கள்லாம் சட்னி ஆகிட்டார். பாக்கி பேரெல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பகவானை கூப்பிட உடனே பகவான் கருடன் மேலே இருந்து வர அபிநவ ஜலதர சுந்தரா சித்தமந்தரா ஸ்ரீமுக சந்திர சகோரா ஜெய ஜெய தேவாகரே. அழகா பாடுறார் ஜெயதேவர். அபிநவ ஜலதர சுந்தரா, புதிய மேகம் மாதிரி ஜலதிலிருந்து பகவான் வரா. திருத்தமந்தரா
சுந்தரா. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அவள் தேவர்களுக்கு அமிர்தம் வேணும்னு கடையும் போது இவர் ஏன் கூட கூட ஹெல்ப் பண்ணுறாருன்னா இவருக்கு ஒரு அமிர்தம் இருக்காங்க. ஏன்னா அவத்து மாமி அங்கே இருக்கலாம். ஸ்ரீமுக சந்திர சகோரா அந்த மகாலட்சுமியை பார்க்கணுங்கிறதுக்காக அவரும் கூட கூட ஹெல்ப் பண்ணுறான். அந்த மந்திரவழியை தூக்கின்னு வந்து பார்க்கடலில் கொண்டு போட்டா உடனே கருடனை பார்த்து ஒரு வாரம் உங்களுக்கு ரெஸ்ட்டு டைம் அதுக்கு போய்ட்டு வாங்கினா. இன்னைக்கு கருடன் சொன்னார் நானும் இந்த பார்க்கடல் கடையோட பார்க்கறேனே. நான் பெருமாள் சொன்னார் நீங்கள் இருந்தால் பார்க்கடலே கடைய முடியாது. ஏன்னா கருடன் இருந்தால் வாசிக்கு பாம்பு வராது. அதனால் கருடன் அமிச்சாதான் அவர் வருவார். அதனால் ஹரிநாச விசத்திதா கருடனை போய்ட்டு வாங்கன்னு அனுப்பிச்சுட்டு அவரை வாசுகி ஆக்ஷன் வாங்கணும்னு சொல்ல வாசுகி முதல்ல வரமாட்டேன்னுட்டார். பகவான் சொன்னார் யாரையுமே ஃப்ரீயாக கூப்பிட்டா வரமாட்டா, சம்திங் கொடுத்தா தான் காரியம் நடக்கும். அதனால் முதல்ல அவருக்கும் கொஞ்சம் அமிர்தம் தரையும் சொல்லுங்கன்னே தே நாகராஜ மாமந்திய பதபாகேன வாசுகிம் பரிவீய கிதோ தஸ்மின் நேத்ரமப்திம் முதான்விதா. உடனே அவருக்கும் அமிர்தம் தரையினோடனே அவரும் வந்து சேர்த்தா. பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளோ பெரிய காரியம், மலையை போட்டு கடலை கடையிறார்கள். பெரிய காரியம் பண்ணும்பொழுது அந்த அளவுக்கு ஒரு பிள்ளையார் பூஜை ஒன்று பண்ண வேண்டாமோ? எந்த காரியம் பண்ணதாக ஒரு பிள்ளையார் பூஜை பண்ணுறது நம்ம சம்பிரதாயம். வருஷா வருஷம் சித்தி விநாயக பூஜைன்னு நம்ம பண்ணுவோம். ஆவணி மாதம் வரும். அந்த விநாயக சதுர்த்தி பூஜை பண்ணுறதுக்கு அந்த பிள்ளையார் பூஜை ஒழுங்காக நடக்கவேன்னு கவலைப்பட்டு அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிள்ளையார் பூஜை, மஞ்சள் பிள்ளையார் பூஜை. ஒரு பிள்ளையார் பூஜைக்கே ஒரு பிள்ளையார் பூஜை. கேரளாலாம் பார்ப்போம். 1008 நாளிகேரம் உடைச்சி பெரிய 1008 தேங்காய் உடைச்சி பெரிய கணபதி ஹோமம்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் ஒரு சின்ன 4 செங்கலை வச்சு ஒரு ஹோமம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது என்ன, இதுவும் கணபதி ஹோமம். இது இருக்குண்ணா அந்த கணபதி ஹோமம் ஒழுங்காக நடத்தி இந்த கணபதி ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிள்ளையார் பூஜைக்கே ஒரு பிள்ளையார் பூஜை பண்ண வேண்டியது. அந்த பிள்ளையார்கிட்ட கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணணும். அவர்கிட்ட வந்து ஒரு மாமி முறுக்கு சுத்துறதா இருந்தால் கூட என்ன பண்ணுவா, முதல்ல பிள்ளையார் மாதிரி ஒன்று பிடிச்சி வச்சுட்டு தான் சுற்றுவான். ஏன்னா ஒழுங்காக முறுக்கு ஒழுங்காக சுத்துறதா இருந்தால் கூட ஒழுங்காக சுத்த வரணுங்க. அதுக்கு கூட பிள்ளையார் மாதிரி ஒன்று பிடிச்சி வச்சுப்பா. சரி மாமி பிரார்த்தனை பண்ணிப்பா. பிள்ளையாரே 108 தேங்காய் 108 குழக்கட்டை பண்ணுறேன், காரியம் நல்லபடியாக நடக்கணும், கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்பா. இப்போ கல்யாணம் நடத்திடுவா. அவன் கல்யாணம் ஆகிடுது நல்லபடியாக சீமந்தம் வந்தால் தேவையாக 108 குழக்கட்டை பண்ணுறேன்ப்பா. சரி இப்போ சீமந்தம் வந்துடும். குழந்தை நல்லபடியாக வந்தா 108 குழக்கட்டை பண்ணுறேன்ப்பா. இப்படி மாமி இந்த பிள்ளைய மாமி பண்ணுவாங்க, பிள்ளையாரும் பண்ணிகிட்டே இருப்பா. இந்த பெண்டிங்கில் 1008 குழக்கட்டை வச்சுருவா அந்த மாமி. இப்போ பிள்ளையாரும் இதை சொல்லிட்டாலே கட்டாயம் பண்ணுவான்னு காத்துட்டு இருப்பா. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடணும். இவா பிள்ளையார பூஜை பண்ணாத தோஷம் என்ன ஆயிடுத்து, அந்த மல்ல தண்ணி கடித போயிடுதான். விலோக்கிய விக்னேஷ விதிம் ததேஸ்வரா துரந்த வீரியோ விததாபி சந்தி கிருத்வா வபுக்காட்சபமத்புதம் மகத் பிரவிஷ்யதோயம் இதி முஜ்ஜகார. தண்ணி கடியில் மர போக அன்னைய பகவான் தான் ஒரு ஆமையினுடைய ரூபத்தை எடுத்துட்டு தண்ணீருக்கு அடி வழியாக போய் அந்த மலையை மேலே தூக்கின்னு வரா. தூக்கின்னு வந்தால் மலை ஸ்டடியாக இருக்க மாட்டேங்குது. அப்படியே அசைந்து இப்படி அசையும். உபரி அகேந்திரம் கிரிராடிவான் மேலே ஒரு 1000 கையோட பிடிச்சிருந்து அந்த மலையை சுற்றி விடுறா. கீழியும் பிடிச்சிக்கிறா. அப்படியும் அவருக்கு சரியா அடைய தெரியல. அதனால் நடுவுலையும் ஒரு ரூபத்தை எடுத்துட்டு மேகஸ்யாம கனகவரிதிகி கண்ண வித்யோத வித்யம் முர்னிப்ராஜத்திருளிதகதஸ்தக்தரோ ரக்தநேத்ரா ஜெயித்ரேர்த்தோர் பிர்ஜகத் அபயதீர் தந்த சோகம் கீத்வா மத்ரன் மத்ரா பிரதிகிதிதவா சோபதாதோ திருதாத்ரிகி. நடுவுலையும் ஒரு ரூபத்தில் அந்த மலைக்கு எதிர்க்க ஒரு மலை மாறி ரூபத்தை எடுத்துட்டு உட்கார்ந்துருக்கா. மேகசியாமனாக திவ்ய பீதாம்பர தாரியாக தன்னுடைய பீதாம்பரத்தை அப்படி போட்டு பாவனுடைய தலையையும் அந்த வாழையும் பிடிச்சி சன்னு அப்படி கடைஞ்சா அந்த பால்கடல் காத்துல அப்படியே கேசங்கள்லாம் அப்படியே பறக்கிறது, குண்டல் ஆடுறது, பீதாம்பரம் பறக்கிறது. மத்தனா அப்படி கடைஞ்சிட்டே இருக்கும் பொழுது அமிர்தம் வரணும் பார்த்துட்டு தான் முதல்ல விஷம் வந்துருச்சு. ஹாலம்னாலே விஷம், 2 விஷம் இருந்தா ஹாலா ஹலம். அந்த சமுத்திரத்திலேருந்து நிர்மத்தியமானது உததேர புத்திசம். அந்த சமுத்திரத்திலேருந்து ஒரு விஷம் வந்து இந்த பாம்பு வாயிட்டு ஒரு விஷம். இந்த ஹாலம் அந்த ஹாலம் 2 ஹாலா ஹலம்னு ஆகிடும். 2 விஷம் சேர்ந்து வத இந்த விஷத்தை பார்த்தோன்னே அது ஒரு இடத்துல இருக்காம அதை சுத்துறது கொரோனா மாதிரி. அங்கே கொரோனா இங்கே கொரோனான்னு அது வியாபி ஹாலாஹலம் விஷம். அந்த இந்த விஷக்கிருமிலாம் வியாபகமாக இருக்கும். வியாபி ஹாலாஹலம் விஷம். இந்த கொரோனா டயத்தில் நான் கொழையூர்னு இருக்கு கோமல்கிட்ட, அங்கே போயிருந்தேன். அங்கே ஒரு தாத்தா வேப்பங்குச்சி வச்சு பல்ல தேய்ச்சினே வந்தார்.
இந்த புராணா டிவியில் காமிக்கிறாங்களே அப்படின்னா என்ன சாமி அப்படிங்கிறான். நான் சொன்னேன், இந்த ஊருக்கு கொரோனாவுக்கே அட்ரஸ் தெரியாது, இது எங்கேயும் கிராமம் உள்ளுக்குள்ள இருக்கு, அந்த கொரோனாவுக்கே அட்ரஸ் தெரியாது, இது அவ்வளோ உள்ளுக்குள்ள இருக்கு, யாராவது வந்து அழைச்சிட்டு போனால் தான் போகலாம், போக முடியாது. அதனால அது ஜனங்கள் எங்கே ஜாஸ்தி இருக்காலும் பார்த்தீங்கன்னா வியாபகமாகும். அங்கே யாருமே இல்லை, ஒரு 2 வீடு, அந்த ஊரில் 2 வீடு இருக்கு, அவ்வளோதான். பாக்கியெல்லாம் கிராமமாக வயல்வெளி தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இங்கே தேவர்கள் 33 கோடி பேர், அசுரார்கள் 66 கோடி பேர், நிறைய பேர் இருக்காதா. அதனால் வியாபகமாக இந்த விஷம் பரவ ஆரம்பிக்க தேவர்களும் அசுரர்களும் எடுத்தார்கள் ஓட்டம். நேராக கைலாசத்தை போய் சிவனை பிரார்த்தனை பண்ணார்கள். शंभो महादेव देवा, शंभो महादेव देवा, शिव शंभो महादेव देव, शंभो शंभो महादेव देवा, देव देव महादेव भूतात्मन भूतभावन, देव देवा महादेव प्रार्थना பண்ண. என்னன்னு கேட்டால் விஷம் வந்துடுச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா இந்த விஷத்தை கையில் வாங்கிட்டார். பார்வதியை பார்த்து சொன்னால், முடியாதவாளுக்கு முடிஞ்சவா ஹெல்ப் பண்ணணும், படிப்பு இல்லாதவனுக்கு படிப்பு இருக்கிறவா ஹெல்ப் பண்ணணும், பணம் இல்லாதவாளுக்கு பணம் இருக்கிறவா ஹெல்ப் பண்ணணும், உடம்புல பலம் இல்லாத வயசானவாளுக்கு சின்னவா ஹெல்ப் பண்ணணும். இதுதான் பகவானுக்கு பண்ணுற பூஜை. ஒருத்தருக்கும் ஒரு ஹெல்ப்பும் பண்ணாமல் பூவை மாத்திரம் வாங்கி வச்சுருந்து ஃப்ரிட்ஜில் டெய்லி வாங்கி வச்சுருந்து கிருஷ்ணாய மகா கமலாநாதாயமான அர்ச்சனை பண்ணினா அது பூஜை இல்லை. முடியாதவாளுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதனால் தேவர்களுக்கும் அசுரனுக்கும் விஷத்தை தாங்க முடியல, இந்த விஷத்தை நான் தான் சாப்பிடட்டுமா என்று பார்வதியை பார்த்து கேட்டேன். உடனே பார்வதி வேஷா சாப்பிடுவோம்ட்டா. ஆத்துக்கார விஷம் சாப்பிடும்போது வேண்டாம் சொல்ல வேண்டாமோ, நன்னா குடிக்கணும்னா என்ன அர்த்தம்னா பிரபாவையா, அவருடைய திருவந்தெடுத்து அவருக்கு சாப்பிட்டாலும் அவருக்கு ஒன்றும் ஆகாதுன்னு குடிக்க சொன்னால், விஷத்தை சாப்பிட்டு கடைசியில் விஷம் கழுத்தில் மாட்டி முடிக்கிறது. சில பேர் விஷத்தை சாப்பிட்டு அவள் முடிப்பா, இங்கே விஷம் முடிக்கிறது, உள்ளுக்குள்ளேயும் போகாமல் வெளியிலையும் வர முடியாமல் சோடா பாட்டியில் ஒரு கோடி கொண்டு மாட்டின்னு முடிக்கும் பாருங்க. அது மாதிரி இந்த விஷம் முடிக்கிறது. கடைசியில் நீலகண்டன் அந்த இடத்துல பேர் ஏற்பட்டது அவருக்கு. இதுலேருந்து என்ன காட்டுறார் சிவன்னா, விஷம்னா விஷத்துக்கு பேர் இல்லை, அடுத்த வாழை குத்தி காட்டி மாதிரி பேசணும், குத்துற மாதிரி பேசணும் பாருங்க, அந்த வார்த்தைகள் தான் விஷம். அது மாதிரி குத்துற மாதிரி வார்த்தைகளை வெளியில் விடாத கழுத்தில் வச்சுக்கோன்னா, நல்ல வார்த்தைகளை வெளியில் சொல்லணும். அது என்னன்னா அதுதான் சந்திரன். வார்க்கடையிலேருந்து 2 வந்தது. சந்திரனை தலையில் வச்சுட்டா விஷத்தை கழுத்தில் வச்சா. நான் சந்திரன் மாதிரி நல்ல சீதளமான அமிர்தமான வார்த்தைகளை வெளியில் சொல்லு, வேண்டாத வார்த்தையை அவன் கழுத்திலேயே வச்சுக்கோன்னு காட்டுறா. மறுபடியும் பார்க்கடலை கடையிறார்கள். 8வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம் 8வது வஸ்துவாக மகாலட்சுமி வரான்னு வர்ணிக்கிறார். ததச்சாவிரபூத் சாட்சாத் ஸ்ரீரமா பகவத் பரா கஞ்சயந்தி திசக்காந்தியா வித்யுத் சௌதாமினி யசா. மகாலட்சுமியை பார்த்தோன்னே தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணார்கள். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. இந்த தைவலி கவியாக இருக்குது. தேவர்கள்லாம் இதை ஸ்தோத்திரம் பண்ண மகாலட்சுமி மாலை எடுத்துன்னு வரா. வந்தால் இப்படி எல்லா தேவர்களையும் அசுரர்களையும் பார்த்தா எல்லாத்தையும் ஒரு குறை இருக்கு. குறையே இல்லாத யாருன்னா குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. குறையே இல்லாத இருக்கிற அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் தான். சிவனுக்கு குறை இருக்கானா? சிவனுக்கு எந்த குறையும் இல்லை. அதனால் அவர் ட்ரெஸ் சரியாக போட்டுட்டு வரல. நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வரக்கூடாது, கல்யாணத்துக்கு போகணும்னு யானை தொகையும் முழுக்கையும் பாம்பியும் போட்டு வந்திருக்கார். அதனால் அவர் ட்ரெஸ்ஸு சரியாக இல்லைன்னு மகாவிஷ்ணுவுக்கு ஏன்னா நல்ல ட்ரெஸ்ஸு போட்ட வச்சுருந்தா மதிப்பு கொடுப்பான். அதனால் இந்த பெருமாள் தான் நல்ல மாப்பிளம் தான் ட்ரெஸ் போட்டுருக்காரா. அதனால் பெருமாளுக்கு மாலையை போட்டால் உடனே பெருமாள் மகாலட்சுமியை மார்பில் வச்சிருந்தா. தஸ்யா ஸ்ரீயஸ்திஜகதோ ஜனகோ ஜனன்யாக வட்சோ நிவாசமகரோத்பரமம் விபூதேஹே ஸ்ரீஸ்வா பிரஜா சகருணேன நிதீட்சணேன யத்ரஸ்திதைதயத சாதிபதி நேத்ரலோகான. மகாலட்சுமி தன்னுடைய மார்பில் வச்சிருந்தா. என்ன அர்த்தம்னா மகாலட்சுமி கருணா சுரூபினி, கருணை எல்லாருக்கும் கிடைக்கணுமே, எங்களுக்காக தாயார் கடாட்சம் கிடைக்கணுமே மார்பில் வச்சிருந்தார். கீழே இருந்தால் எல்லாத்தையும் பார்க்க முடியாது, மேலே இருந்தால் தானே பார்க்க முடியும். அதனால தான் திருப்பதியில் பெருமாள் மார்பில் வச்சிருக்கிற மகாலட்சுமி எல்லாருக்கும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கட்டும். அது மாத்திரம் இல்லை, மகாலட்சுமி சுரூபமான பைசாவை நெஞ்சில் வச்சுக்கணும்னு காட்டுறான். இப்போ யாரும் இங்கே வச்சுக்க மாட்டேங்கிறான், இந்த புஷ்டத்தை கொண்டு வைக்கிறான் வேண்ட பாக்கெட்டில். அங்கே வச்சா அது மூதேவி சாம், அங்கே வைக்கக்கூடாது பல்சை இங்கே வச்சுக்கணும் என்று பகவான் காட்டுறார். மறுபடியும் பார்க்கடலை கடையிறார்கள். கடையும் பொழுது பகவான் தன்வந்திரி ரூபத்தில் அவதாரம் பண்ணுறார்.
அருணாம்புத சுந்தரத்தலாத்வம் நனு தன்வந்தரியுச்சிதம் துராசேனி அமிர்தம் கலசே வகங்கராப்ஜாம் அகிலாக்திம் ஹர மாருதாலயேஷா. தன்வந்திரி பகவான் பிரத்யட்சமாக தேவர்களாம் ஸ்தோத்திரம் பண்ணவர்கள் லக்ஷ்தானந்த கோவிந்தா விஷ்ணோ நாராயணாமிருதா ரோகான்மே நாசியாசேஷான் ஆசு தன்வந்தரே ஹரே அச்சுதானந்த கோவிந்தா விஷ்ணோ தன்வந்தரே ஹரே வாசுதேவாகிலானஸ்ய ரோகான் நாசிய நாசிய அச்சுதானந்த கோவிந்த சச்சிதானந்த சாஸ்வத மச்சேதோ ரமதாம் நித்யம் கச்சாரு சரணாம்புதே. தேவர்களாம் ஸ்தோத்திரம் பண்ண அசுரர்கள் தன்வந்திரிக்கு எழுந்து அமிர்தத்தை வாங்கி காய்ந்து குடிக்கிட்டு போயிட்டாங்க. தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பார்த்தா அமிர்தத்தையும் காணும், அசுரனையும் காணும், பகவானையும் காணும். எல்லாரும் மறைஞ்சு போகிறேன். இன்னும் மறுபடியும் தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ண பகவான் ஒரு மூகி ரூபத்தை எடுத்து வரா. கவலைப்படாதீங்கன்னு அசுரர்கள் பக்கமாக வர தேவர்கள் அசுரர்கள்லாம் விசாரிக்கிறார்கள். காத்வம் தன் ஜபலா சாட்சி. அம்மா உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, உன் தோழி பேர் என்ன, எதுக்கு இந்த பக்கமாக வர எல்லாம் விசாரிக்க. ஒரு முன்னாடி போகும் நீங்களே விசாரிச்சா என்ன அர்த்தம்? அதுக்குள்ள ஒரு அப்புறம் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான்னு கேட்குறான். திரும்ப என் நம்பர்லாம் யாருக்கும் கிடைக்காதுன்னு தான். இப்போ பாகவதாட்டமாக என் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்லாம் கிடைக்குமே தவிர பாக்கி யார்ட்டையும் கிடைக்காது. என்ன விஷயம்னு கேட்டான். இல்லை நாங்களாம் கஷ்யப கோத்திரத்தில் பிறந்தவா, எங்களுக்கு இந்த அமிர்தம் சாப்பிட்ற விஷயத்தில் சண்டை வந்துடுத்து, அதனால் நீ கொஞ்சம் பரமாறினா தேவலை என்று சொல்ல. நீ மோகினி சொன்னால் நான் வேண்டிய வாழ்க்கை போடுவேன், வேண்டாத வாழ்க்கை போனாலும் போயிடுவேன் சம்மதமாக என்று கேட்க, நீ என்ன வேணா பண்ணிங்கோ அப்படின்னு அமிர்த கஷ்டத்தை கொடுக்க அதை வாங்கிட்டா. உடனே ஒருத்தர் பார்த்துட்டு போது நம்ம சாப்பிட்டோம்னா வயிற்று வலி வரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சாப்பிடும்போது யாராவது இருக்க வந்தாலும் கொஞ்சம் அவருக்கு கொடுக்கணும். நம்ம ஒண்டி அடிக்கிற மாதிரி அவர் பார்த்தா போகும், அவனும் தீர்ந்தமே ஆகாது. அதனால நீங்கள் அமிர்தம் சாப்பிட்றத தேவர்களை பார்த்தா உங்களுக்கு வயிற்று வலி வந்துடும். அதனால் தேவர்களையும் உட்காட்டி வைக்கிறேன். இந்த அமிர்தம் இருக்கே பயத்தம்பருப்பு கஞ்சி மாதிரி இருக்கு. மேலே ஒரே தண்ணியாக இருக்குது, கீழே கெட்டியாக இருக்குது. இந்த தண்ணியாக இருக்கிறதெல்லாம் தேவர்களுக்கு கொடுத்துருவேன், அடியில் கெட்டியாக இருக்கிறத உங்களுக்கு தரேன்னு சொல்றேன். சரிட்டு அசுராலாம் உட்காந்து விட்டார்கள். முதல்ல தேவர்களுக்கு பரவாயில்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு அசுரம் பார்த்தான், கலசமோ சின்ன கலசமா இருக்கு, தேவர்களும் 33 கோடி பேர் இருக்கா, எல்லாருக்கும் கொடுத்து பாக்கி வருமானே சந்தேகமா இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னு பார்த்தான். இவன் அசுரல் கட்சியிலேருந்து தேவர்கள் கட்சியிலே உட்கார்ந்தான். இங்கே ஓரமாக உட்காரக்கூடாதோ, பந்தியில் எங்கெல்லாம் உட்காரணும் நியமம் இருக்கு. அந்தம் கோணஞ்ச வச்சை லாஸ்ட்ல உட்காரக்கூடாது. லாஸ்ட்ல உட்காந்தா வடை போட்டுட்டே வருவா, கடைசியில் ஒன்று இருக்காது. இல்லை திருப்பி எடுத்துருவா, கொண்டு வரையும்பா. திருப்பி கொண்டு வரப்பா அந்த பக்கம் அந்த வரிசையை கேட்க ஆரம்பிப்பா. அப்படி வந்தா கடைசியில் வருவோம்னா கடைசியில் வருவோம். லாஸ்ட்ல உட்காரக்கூடாது, அந்த இடுக்கில் உட்காரக்கூடாது. இந்த கோணத்தில் உட்காந்துட்டானா நடுவில் இருக்கிறது தெரியாது, நடுவில் இலையை விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அதனால இவன் என்ன பண்ணா, அது மாதிரி குறுக்க வந்து பூந்துண்டா பகவான் போனா போது அமிர்தம் போட்டுட்டா. இவன் உடனே வாயில போட்டுட்டான். பரிசேஜனம்ல ஒன்றும் பண்ணலை, அதுலேயே கண்டுபிடிச்சிட்டா இவன் அசுரன்னு. இவன் அசுரனுக்கு போட்டுட்டே என்று சொல்ல உடனே பகவான் சக்கரத்தினால வெட்டினாலும் அமிர்தம் சாப்பிட்டனா தலையும் குழைச்சிருக்கு, உடம்பும் குழைச்சிருக்கு. அசுராலும் சேர்த்துக்கல, தேவர்களும் சேர்த்துக்கல. கடலில் பகவான் ராகு கேதுங்கிற கிரகமாக அந்த சொல்லாமல் மாற்றினான். மறுபடியும் தேவாசுர யுத்தம் ஆரம்பிக்க உடனே நாரதரை அனுப்பிச்சார் பிரம்மா. நாரதர் வந்து தேவர்களையும் அசுரர்களையும் சமாதானம் பண்ணினார். சமாதானம் பண்ணின நாரதர் கைலாசத்திலே பரமேஸ்வரன்ட்ட மோகினி அவதாரத்தை பற்றி சொல்ல, நீ மோகினி அவதாரத்தை பார்க்கணும் பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ண. மோகினி அவதாரத்தை காட்ட பரமேஸ்வரனே மயங்கினா என்று சொல்றார். இந்த இடத்துல தான் பரமேஸ்வரன் மோகினி ரூபத்தில் இருக்கிற பெருமாள் பரமேஸ்வரன் 2 பேருடைய சரீரத்தில் ஒரு ஜோதி ரூபமாக பகவான் ஜோதி சுரூபரான தர்மசாஸ்திரா ஐயப்பன் ஆதாரம் பண்ணினார் என்று சொல்லி இந்த சரித்திரம் பார்த்தா அசுராலை ஏமாற்றி தேவர்களுக்கு கொடுத்தாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அசுராலை ஏமாத்த அவளுக்கும் தான் பகவான் கொடுத்தார். அவளுக்கு உச்சேஸ்வரசிங்கிற குதிரையை கொடுத்தார். வாருணின்னு ஒன்று வந்தது. இந்த தேவர்கள் அமிர்தம் கிடைக்க முன்னாடி முதல்ல வாருணின்னு ஒன்று வந்தது. அது வந்து தேவர்கள் வேணும்னு ஆசைப்பட்டு அவளுக்கு கொடுத்தார். இந்த வாருணிங்கிறது தான் இன்றைக்கும் எல்லாரும் குடிக்கிறாளே, சாயங்காலம் எல்லாம் போய் விடுறாளே, அதுதான். ஆனால் அசுராவுக்கு கொடுத்ததுனால அதே பரம்பரையில் வந்து இன்னைக்கு போய் வாங்கி குடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவள் ஏற்கனவே ஒன்று பிரித்து மிருத சஞ்சீவனே இப்போ இன்னொன்று வேற கொடுத்துருக்கான். பகவான் யாரையும் ஏமாத்தலை,
உண்மையிலேயே பார்த்தா தேவாலையும் ஏமாத்தினான்னா தேவர்களுக்கும் அமிர்தத்தை எட்டிய கொடுத்தானே தவிர தன்னை கொடுக்கலையே. ஆறாவது அமுதே அழியே உடனே ஆறாவது அமுதமான தன்னை பரமேஸ்வரன் கொடுத்துருக்கார். அதனால பகவான் உண்மையான ஒருத்தருக்கு தன்னை கொடுப்பான், பாக்கி பேருக்கு எங்கேயாவது கொடுத்து ஏமாத்திடுவான். அதனால பகவான்கிட்ட என்ன கேட்கணும்னா நீயே எனக்கு வேணும் பகவான்கிட்ட கேட்கணும் என்பதை இங்கே காட்டப்படுறது. இது ஒரு லீலையா வர்ணிச்சா கூட இது ஒரு யோக ரகசியம். தேவா அசுரம்லாம் எங்கேயோ இல்லை, நம்ம உடம்புல தான் நல்ல எண்ணமும் கெட்ட எண்ணமும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுருவாங்க. அதுதான் தேவாசுர யுத்தம். இந்த தேவாசுர இந்த நம்முடைய சரீரமே பார்க்கணும். அதை முதுகெலும்பு இருந்தான்னா அது முதுகெலும்பு தான் மந்திர பரவதம். நம்ம உடம்புல சுஷும்னாங்கிற நாடி இருக்கு, அதுதான் பாசுகின்னு சொல்லப்படுறது. யோகம் பண்ணும்பொழுது கூர்மம் மாதிரி நம்ம இந்திரியங்களை அடக்கணும், அதுதான் கூர்மாவதாரத்தை வர்ணிக்கிறார். அந்த சகசிராரங்கிற சக்கரம் மேலே இருக்கு, அதுதான் ஆயிரங்கையோட பகவான் பிடிச்சிட்டு இருக்காரு வர்ணிக்கிறார். யோகம் பண்ணும்போது குருவை வச்சுட்டு ஆரம்பிக்கணும். குரு இல்லாமல் பண்ணினோம்னா அந்த யோகமே ரோகமாக போயிடும். அதுதான் அந்த விஷம் வந்ததுன்னு வர்ணிக்கிறார். இந்த யோகம் பிராக்டிஸ் பண்ணும்பொழுது அந்த குண்டலினி சக்திங்கிறாள் அந்த ஆக்ஞா சக்கரத்துக்கிட்ட வரும்போது சித்திகள் ஏற்படும். அனிமா மகிமா லகிமா கரிமா, அதுதான் அஷ்ட மகா சித்திகள் தான். அஷ்ட மங்கள திரவியம் வந்து காமதேனு வந்து கல்பகம் வந்து உச்சை சிவசு கௌஸ்துபம் இப்படி வந்து சொல்றாரு. இதெல்லாம் அஷ்ட மங்கள திரவியங்கள், இதெல்லாம் அஷ்ட சித்திகள். இந்த சித்தியை மயங்கக்கூடாது. இந்த யோகத்தினுடைய பரமலட்சியம் அந்த பகவான் அடைவது தான் என்று ஒரு யோக ரகசியத்தை இங்கே கதையாக சொல்றார். இதை கேட்கிறவர்களுக்கு என்ன வேணுமோ பகவான் கொடுப்பார்னு கூட்டி வந்தார். அசத விஷயமங்கிரிம் பாவகம்யம் பிரபன்னான் அமிர்தம் அமரவரியான் ஆசையத் சிந்து மத்யம் கபட யுவதிலேஷோ மோகயன்யஸ்துதாகீன் தமகமுபததானாம் காமபூரம் நதோஸ்மி. ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. जय बोलो मोहिनी भगवान की जय।